365 நாட்கள் பைபிள் சவாலின் 61வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 28 முதல் 30 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு ஆசீர்வாதமும் கீழ்ப்படிதலும் மீட்பும் தேர்வும் குறித்து வலிமையாக பேசுகிறது. தேவனுடைய வழிகளில் நடக்கும் போது அவர் நமக்கு வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் முன்வைக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கவும் அவரது வாக்குத்தத்தங்களை நம்பவும் உண்மையான மனந்திரும்புதலுடன் அவரிடம் திரும்பவும் உங்கள் இதயத்தை உந்தட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கீழ்ப்படிதலில் நடக்கவும் உமது உடன்படிக்கை அன்பில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். பயபக்தியுடனும் விருப்பமுள்ள இதயத்துடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 61 of the 365 days Bible challenge. Today we will be reading from Deuteronomy chapter 28 to 30. These passages speak powerfully about blessing and obedience, restoration and choice, reminding us that God sets before us life and hope when we walk in His ways. May today's reading stir your heart to choose faithfulness, trust His promises, and return to Him with sincerity. Lord, help us choose life, walk in obedience, and remain steadfast in your covenant love. Let us begin with reverence and a willing heart. உபாகமம் அதிகாரம் 28. Deuteronomy chapter 28. வசனம் 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Verse 1. And it shall come to pass, if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe, and to do all his commandments which I command thee this day, that the Lord thy God will set thee on high above all nations of the earth. வசனம் 2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Verse 2. And all these blessings shall come on thee, and overtake thee, if thou shalt hearken unto the voice of the Lord thy God. வசனம் 3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Verse 3. Blessed shalt thou be in the city, and blessed shalt thou be in the field. வசனம் 4. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருகஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Verse 4. Blessed shall be the fruit of thy body, and the fruit of thy ground, and the fruit of thy cattle, the increase of thy kine, and the flocks of thy sheep. வசனம் 5. உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Verse 5. Blessed shall be thy basket and thy store. வசனம் 6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Verse 6. Blessed shalt thou be when thou comest in, and blessed shalt thou be when thou goest out. வசனம் 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். Verse 7. The Lord shall cause thine enemies that rise up against thee to be smitten before thy face. They shall come out against thee one way, and flee before thee 7 ways. வசனம் 8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்.
Verse 8. The Lord shall command the blessing upon thee in thy storehouses, and in all that thou settest thine hand unto. And he shall bless thee in the land which the Lord thy God giveth thee. வசனம் 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். Verse 9. The Lord shall establish thee an holy people unto himself, as he hath sworn unto thee, if thou shalt keep the commandments of the Lord thy God, and walk in his ways. வசனம் 10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். Verse 10. And all people of the earth shall see that thou art called by the name of the Lord, and they shall be afraid of thee. வசனம் 11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். Verse 11. And the Lord shall make thee plenteous in goods, in the fruit of thy body, and in the fruit of thy cattle, and in the fruit of thy ground, in the land which the Lord swore unto thy fathers to give thee. வசனம் 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டுச் செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். Verse 12. The Lord shall open unto thee his good treasure, the heaven to give the rain unto thy land in his season, and to bless all the work of thine hand. And thou shalt lend unto many nations, and thou shalt not borrow. வசனம் 13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களைச் சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். Verse 13. And the Lord shall make thee the head, and not the tail, and thou shalt be above only, and thou shalt not be beneath, if that thou hearken unto the commandments of the Lord thy God, which I command thee this day, to observe and to do them. வசனம் 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். Verse 14. And thou shalt not go aside from any of the words which I command thee this day, to the right hand, or to the left, to go after other gods to serve them. வசனம் 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்குச் செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Verse 15. But it shall come to pass, if thou wilt not hearken unto the voice of the Lord thy God, to observe to do all his commandments and his statutes which I command thee this day, that all these curses shall come upon thee, and overtake thee. வசனம் 16. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். Verse 16. Cursed shalt thou be in the city, and cursed shalt thou be in the field. வசனம் 17. உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். Verse 17. Cursed shall be thy basket and thy store. வசனம் 18. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். Verse 18. Cursed shall be the fruit of thy body, and the fruit of thy land, the increase of thy kine, and the flocks of thy sheep. வசனம் 19.
நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். Verse 19. Cursed shalt thou be when thou comest in, and cursed shalt thou be when thou goest out. வசனம் 20. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியுமட்டும். நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். Verse 20. The Lord shall send upon thee cursing, vexation, and rebuke, in all that thou settest thine hand unto for to do, until thou be destroyed, and until thou perish quickly, because of the wickedness of thy doings, whereby thou hast forsaken me. வசனம் 21. நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்குமட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். Verse 21. The Lord shall make the pestilence cleave unto thee, until he have consumed thee from off the land, whither thou goest to possess it. வசனம் 22. கர்த்தர் உன்னை ஈயையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழியுமட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். Verse 22. The Lord shall smite thee with a consumption, and with a fever, and with an inflammation, and with an extreme burning, and with the sword, and with blasting, and with mildew, and they shall pursue thee until thou perish. வசனம் 23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். Verse 23. And thy heaven that is over thy head shall be brass, and the earth that is under thee shall be iron. வசனம் 24. உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்யப்பண்ணுவார். நீ அழியுமட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். Verse 24. The Lord shall make the rain of thy land powder and dust. From heaven shall it come down upon thee, until thou be destroyed. வசனம் 25. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். Verse 25. The Lord shall cause thee to be smitten before thine enemies. Thou shalt go out one way against them, and flee 7 ways before them, and shalt be removed into all the kingdoms of the earth. வசனம் 26. உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவாரில்லாதிருப்பார்கள். Verse 26. And thy carcass shall be meat unto all fowls of the air, and unto the beasts of the earth, and no man shall fray them away. வசனம் 27. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். Verse 27. The Lord will smite thee with the botch of Egypt, and with the emerods, and with the scab, and with the itch, whereof thou canst not be healed. வசனம் 28. கர்த்தர் உன்னை புத்திமயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். Verse 28. The Lord shall smite thee with madness, and blindness, and astonishment of heart. வசனம் 29. குருடன் அந்தகாரத்திலே தடவித் திரிகிறது போல நீ பட்டப்பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வாரில்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். Verse 29. And thou shalt grope at noonday, as the blind gropeth in darkness. And thou shalt not prosper in thy ways. And thou shalt be only oppressed and spoiled evermore. And no man shall save thee.
வசனம் 30. பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சத் தோட்டத்தை நாட்டுவாய், அதின் பலனை அனுபவிக்க மாட்டாய். Verse 30. Thou shalt betroth a wife, and another man shall lie with her. Thou shalt build an house, and thou shalt not dwell therein. Thou shalt plant a vineyard, and shalt not gather the grapes thereof. வசனம் 31. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். Verse 31. Thine ox shall be slain before thine eyes, and thou shalt not eat thereof. Thine ass shall be violently taken away from before thy face, and shall not be restored to thee. Thy sheep shall be given unto thine enemies, and thou shalt have none to rescue them. வசனம் 32. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும், உன் கையில் பெலனில்லாதிருக்கும். Verse 32. Thy sons and thy daughters shall be given unto another people, and thine eyes shall look and fail with longing for them all the day long, and there shall be no might in thine hand. வசனம் 33. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். Verse 33. The fruit of thy land and all thy labors shall a nation which thou knowest not eat up, and thou shalt be only oppressed and crushed alway. வசனம் 34. உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். Verse 34. So that thou shalt be mad for the sight of thine eyes which thou shalt see. வசனம் 35. உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். Verse 35. The Lord shall smite thee in the knees, and in the legs, with a sore botch that cannot be healed, from the sole of thy foot unto the top of thy head. வசனம் 36. கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திக் கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். Verse 36. The Lord shall bring thee, and thy king which thou shalt set over thee, unto a nation which neither thou nor thy fathers have known, and there shalt thou serve other gods, wood and stone. வசனம் 37. கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாசச் சொல்லுமாவாய். Verse 37. And thou shalt become an astonishment, a proverb, and a byword, among all nations whither the Lord shall lead thee. வசனம் 38. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். Verse 38. Thou shalt carry much seed out into the field, and shalt gather but little in, for the locust shall consume it. வசனம் 39. திராட்சத் தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். Verse 39. Thou shalt plant vineyards, and dress them, but shalt neither drink of the wine, nor gather the grapes, for the worms shall eat them. வசனம் 40. ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளிலெங்கும் இருக்கும், ஆனாலும் அதின் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை, உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போகும். Verse 40.
Thou shalt have olive trees throughout all thy coasts. But thou shalt not anoint thyself with the oil, for thine olive shall cast his fruit. வசனம் 41. நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். Verse 41. Thou shalt beget sons and daughters, but thou shalt not enjoy them, for they shall go into captivity. வசனம் 42. உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும். Verse 42. All thy trees and fruit of thy land shall the locust consume. வசனம் 43. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். Verse 43. The stranger that is within thee shall get up above thee very high, and thou shalt come down very low. வசனம் 44. அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாயிருப்பான், நீ வாலாயிருப்பாய். Verse 44. He shall lend to thee, and thou shalt not lend to him. He shall be the head, and thou shalt be the tail. வசனம் 45. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியுமட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. Verse 45. Moreover all these curses shall come upon thee, and shall pursue thee, and overtake thee, till thou be destroyed, because thou hearkenedest not unto the voice of the Lord thy God, to keep his commandments and his statutes which he commanded thee. வசனம் 46. உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். Verse 46. And they shall be upon thee for a sign and for a wonder, and upon thy seed forever. வசனம் 47. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரைச் சேவியாமற் போனது நிமித்தம். Verse 47. Because thou servedst not the Lord thy God with joyfulness, and with gladness of heart, for the abundance of all things. வசனம் 48. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களைச் சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். Verse 48. Therefore shalt thou serve thine enemies which the Lord shall send against thee, in hunger, and in thirst, and in nakedness, and in want of all things, and he shall put a yoke of iron upon thy neck, until he have destroyed thee. வசனம் 49. கிழவன் என்று முகம்பாராமலும் வாலிபன் என்று இரங்காமலும் இருக்கும் கொடிய முகம் உள்ளதும். Verse 49. The Lord shall bring a nation against thee from far, from the end of the earth, as swift as the eagle flieth, a nation whose tongue thou shalt not understand. வசனம் 50. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். Verse 50. A nation of fierce countenance, which shall not regard the person of the old, nor show favor to the young. வசனம் 51. நீ அழியுமட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான், அவன் உன்னை அழித்து தீருமட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலுள்ள ஆடுமாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். Verse 51. And he shall eat the fruit of thy cattle, and the fruit of thy land, until thou be destroyed, which also shall not leave thee, either corn, wine, or oil, or the increase of thy kine, or flocks of thy sheep,
until he have destroyed thee. வசனம் 52. உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களிலெங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். Verse 52. And he shall besiege thee in all thy gates, until thy high and fenced walls come down, wherein thou trustedst, throughout all thy land. And he shall besiege thee in all thy gates throughout all thy land, which the Lord thy God hath given thee. வசனம் 53. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்குங்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்பக்கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். Verse 53. And thou shalt eat the fruit of thine own body, the flesh of thy sons and of thy daughters, which the Lord thy God hath given thee, in the siege, and in the straitness, wherewith thine enemies shall distress thee. வசனம் 54. உன் சத்துருக்கள் உன் வாசல்களிலெங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்குங்காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுகசெல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே. Verse 54. So that the man that is tender among you, and very delicate, his eye shall be evil toward his brother, and toward the wife of his bosom, and toward the remnant of his children which he shall leave. வசனம் 55. தன் சகோதரனுக்காகிலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களின் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பான். Verse 55. So that he will not give to any of them of the flesh of his children whom he shall eat, because he hath nothing left him in the siege, and in the straitness, wherewith thine enemies shall distress thee in all thy gates. வசனம் 56. உன்னிடத்தில் சுகசெல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுகசெல்வமும் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சுக்கொடியின் நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தியின் மேலும் வன்கண்ணாயிருப்பாள். Verse 56. The tender and delicate woman among you, which would not adventure to set the sole of her foot upon the ground for delicateness and tenderness, her eye shall be evil toward the husband of her bosom, and toward her son, and toward her daughter. வசனம் 57. உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்குங்காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை இரகசியமாய் தின்னுவான். Verse 57. And toward her young one that cometh out from between her feet, and toward her children which she shall bear, for she shall eat them for want of all things, secretly in the siege and straitness, wherewith thine enemy shall distress thee in thy gates. வசனம் 58. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால். Verse 58. If thou wilt not observe to do all the words of this law that are written in this book, that thou mayest fear this glorious and fearful name, the Lord thy God. வசனம் 59. கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து. Verse 59. Then the Lord will make thy plagues wonderful, and the plagues of thy seed, even great plagues, and of long continuance, and so sicknesses, and of long continuance. வசனம் 60. நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும். Verse 60. Moreover he will bring upon thee all the diseases of Egypt, which thou wast afraid of,
and they shall cleave unto thee. வசனம் 61. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். Verse 61. Also every sickness, and every plague, which is not written in the book of this law, them will the Lord bring upon thee, until thou be destroyed. வசனம் 62. திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய்ப் போவீர்கள். Verse 62. And ye shall be left few in number, whereas ye were as the stars of heaven for multitude, because thou wouldest not obey the voice of the Lord thy God. வசனம் 63. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இரம்மியமாயிருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் இரம்மியமாயிருப்பார். நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். Verse 63. And it shall come to pass, that, as the Lord rejoiced over you to do you good, and to multiply you, so the Lord will rejoice over you to destroy you, and to bring you to naught, and ye shall be plucked from off the land whither thou goest to possess it. வசனம் 64. கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களைச் சேவிப்பாய். Verse 64. And the Lord shall scatter thee among all people, from the one end of the earth even unto the other, and there thou shalt serve other gods, which neither thou nor thy fathers have known, even wood and stone. வசனம் 65. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கித் தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்செஞ்சலத்தையும் கொடுப்பார். Verse 65. And among these nations shalt thou find no ease, neither shall the sole of thy foot have rest, but the Lord shall give thee there a trembling heart, and failing of eyes, and sorrow of mind. வசனம் 66. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும், உன் ஜீவனைப் பற்றி நம்பிக்கையில்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். Verse 66. And thy life shall hang in doubt before thee, and thou shalt fear day and night, and shalt have none assurance of thy life. வசனம் 67. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய். Verse 67. In the morning thou shalt say, Would God it were even, and at even thou shalt say, Would God it were morning, for the fear of thine heart wherewith thou shalt fear, and for the sight of thine eyes which thou shalt see. வசனம் 68. இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள், உங்களை கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான். Verse 68. And the Lord shall bring thee into Egypt again with ships, by the way whereof I spake unto thee. Thou shalt see it no more again, and there ye shall be sold unto your enemies for bondmen and bondwomen, and no man shall buy you. உபாகமம் அதிகாரம் 29. Deuteronomy chapter 29. வசனம் 1. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களோடே உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. Verse 1. These are the words of the covenant, which the Lord commanded Moses to make with the children of Israel in the land of Moab.
beside the covenant which he made with them in Horeb. வசனம் 2. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும். Verse 2. And Moses called unto all Israel, and said unto them, Ye have seen all that the Lord did before your eyes in the land of Egypt unto Pharaoh, and unto all his servants, and unto all his land. வசனம் 3. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணாரக் கண்டீர்களே. Verse 3. The great temptations which thine eyes have seen, the signs, and those great miracles. வசனம் 4. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. Verse 4. Yet the Lord hath not given you an heart to perceive, and eyes to see, and ears to hear, unto this day. வசனம் 5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலிலிருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. Verse 5. And I have led you 40 years in the wilderness. Your clothes are not waxen old upon you, and thy shoe is not waxen old upon thy foot. வசனம் 6. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். Verse 6. Ye have not eaten bread, neither have ye drunk wine or strong drink, that ye might know that I am the Lord your God. வசனம் 7. நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோடே யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறிய அடித்து. Verse 7. And when ye came unto this place, Sihon the king of Heshbon, and Og the king of Bashan, came out against us unto battle, and we smote them. வசனம் 8. அவர்களுடைய தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். Verse 8. And we took their land, and gave it for an inheritance unto the Reubenites, and to the Gadites, and to the half tribe of Manasseh. வசனம் 9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. Verse 9. Keep therefore the words of this covenant, and do them, that ye may prosper in all that ye do. வசனம் 10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும். Verse 10. Ye stand this day all of you before the Lord your God, your captains of your tribes, your elders, and your officers, with all the men of Israel. வசனம் 11. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கு. Verse 11. Your little ones, your wives, and thy stranger that is in thy camp, from the hewer of thy wood unto the drawer of thy water. வசனம் 12. உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும். Verse 12. That thou shouldest enter into covenant with the Lord thy God, and into his oath, which the Lord thy God maketh with thee this day. வசனம் 13. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள்ளிருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்க்காரனுமான அந்நியார் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. Verse 13.
that he may establish thee today for a people unto himself, and that he may be unto thee a God, as he hath said unto thee, and as he hath sworn unto thy fathers, to Abraham, to Isaac, and to Jacob. வசனம் 14. நான் உங்களோடே மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல். Verse 14. Neither with you only do I make this covenant and this oath. வசனம் 15. இன்று இங்கே நம்மோடே கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடேயும் இன்று இங்கே நம்மோடே ராதவர்களோடேயும் கூட அதை பண்ணுகிறேன். Verse 15. But with him that standeth here with us this day before the Lord our God, and also with him that is not here with us this day. வசனம் 16. நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Verse 16. For ye know how we have dwelt in the land of Egypt, and how we came through the nations which ye passed by. வசனம் 17. அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். Verse 17. And ye have seen their abominations, and their idols, wood and stone, silver and gold, which were among them. வசனம் 18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் ராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் ராதபடிக்கும் பாருங்கள். Verse 18. Lest there should be among you man, or woman, or family, or tribe, whose heart turneth away this day from the Lord our God, to go and serve the gods of these nations, lest there should be among you a root that beareth gall and wormwood. வசனம் 19. அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தி நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டாள். கர்த்தர் அவனை மன்னிக்கச் சித்தமாயிரார். Verse 19. And it come to pass, when he heareth the words of this curse, that he bless himself in his heart, saying, I shall have peace, though I walk in the imagination of mine heart, to add drunkenness to thirst. வசனம் 20. அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களெல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் ராதபடிக்கு குலைத்து போடுவார். Verse 20. The Lord will not spare him, but then the anger of the Lord and his jealousy shall smoke against that man, and all the curses that are written in this book shall lie upon him, and the Lord shall blot out his name from under heaven. வசனம் 21. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். Verse 21. And the Lord shall separate him unto evil out of all the tribes of Israel, according to all the curses of the covenant that are written in this book of the law. வசனம் 22. அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூரதேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போதும். Verse 22. So that the generation to come of your children that shall rise up after you, and the stranger that shall come from a far land, shall say, when they see the plagues of that land, and the sicknesses which the Lord hath laid upon it. வசனம் 23. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கோமோராவையும் ஆத்மாவையும்
செப்போயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும். Verse 23. And that the whole land thereof is brimstone and salt and burning, that it is not sown, nor beareth, nor any grass groweth therein, like the overthrow of Sodom and Gomorrah, Admah and Zeboim, which the Lord overthrew in his anger and in his wrath. வசனம் 24. அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். Verse 24. Even all nations shall say, Wherefore hath the Lord done thus unto this land? What meaneth the heat of this great anger? வசனம் 25. அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டுப்போய். Verse 25. Then men shall say, Because they have forsaken the covenant of the Lord God of their fathers, which he made with them when he brought them forth out of the land of Egypt. வசனம் 26. தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே. Verse 26. For they went and served other gods, and worshipped them, gods whom they knew not, and whom he had not given unto them. வசனம் 27. கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதின் மேல் கோபம் மூண்டவராகி. Verse 27. And the anger of the Lord was kindled against this land, to bring upon it all the curses that are written in this book. வசனம் 28. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும். Verse 28. And the Lord rooted them out of their land in anger, and in wrath, and in great indignation, and cast them into another land, as it is this day. வசனம் 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். Verse 29. The secret things belong unto the Lord our God, but those things which are revealed belong unto us and to our children forever, that we may do all the words of this law. உபாகமம் அதிகாரம் 30. Deuteronomy chapter 30. வசனம் 1. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. Verse 1. And it shall come to pass, when all these things are come upon thee, the blessing and the curse, which I have set before thee, and thou shalt call them to mind among all the nations, whither the Lord thy God hath driven thee. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். Verse 2. And shalt return unto the Lord thy God, and shalt obey his voice according to all that I command thee this day, thou and thy children, with all thine heart, and with all thy soul. வசனம் 3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இரங்கி
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பச் சேர்த்துக் கொள்ளுவார். Verse 3. That then the Lord thy God will turn thy captivity, and have compassion upon thee, and will return and gather thee from all the nations, whither the Lord thy God hath scattered thee. வசனம் 4. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து. Verse 4. If any of thine be driven out unto the outmost parts of heaven, from thence will the Lord thy God gather thee, and from thence will he fetch thee. வசனம் 5. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். Verse 5. And the Lord thy God will bring thee into the land which thy fathers possessed, and thou shalt possess it, and he will do thee good, and multiply thee above thy fathers. வசனம் 6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்து சேதனம் பண்ணி. Verse 6. And the Lord thy God will circumcise thine heart, and the heart of thy seed, to love the Lord thy God with all thine heart, and with all thy soul, that thou mayest live. வசனம் 7. இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். Verse 7. And the Lord thy God will put all these curses upon thine enemies, and on them that hate thee, which persecuted thee. வசனம் 8. நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். Verse 8. And thou shalt return and obey the voice of the Lord, and do all his commandments which I command thee this day. வசனம் 9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணமுண்டாகச் செய்வார். Verse 9. And the Lord thy God will make thee plenteous in every work of thine hand, in the fruit of thy body, and in the fruit of thy cattle, and in the fruit of thy land, for good, for the Lord will again rejoice over thee for good, as he rejoiced over thy fathers. வசனம் 10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். Verse 10. If thou shalt hearken unto the voice of the Lord thy God, to keep his commandments and his statutes which are written in this book of the law, and if thou turn unto the Lord thy God with all thine heart, and with all thy soul. வசனம் 11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. Verse 11. For this commandment which I command thee this day, it is not hidden from thee, neither is it far off. வசனம் 12. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யாரென்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. Verse 12. It is not in heaven, that thou shouldest say, Who shall go up for us to heaven, and bring it unto us, that we may hear it, and do it?
வசனம் 13. நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. Verse 13. Neither is it beyond the sea, that thou shouldest say, Who shall go over the sea for us, and bring it unto us, that we may hear it, and do it? வசனம் 14. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. Verse 14. But the word is very nigh unto thee, in thy mouth, and in thy heart, that thou mayest do it. வசனம் 15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். Verse 15. See, I have set before thee this day life and good, and death and evil. வசனம் 16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூரவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். Verse 16. In that I command thee this day to love the Lord thy God, to walk in his ways, and to keep his commandments and his statutes and his judgments, that thou mayest live and multiply. And the Lord thy God shall bless thee in the land whither thou goest to possess it. வசனம் 17. நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களைச் சேவிப்பாயானால். Verse 17. But if thine heart turn away, so that thou wilt not hear, but shalt be drawn away, and worship other gods, and serve them. வசனம் 18. நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். Verse 18. I denounce unto you this day, that ye shall surely perish, and that ye shall not prolong your days upon the land, whither thou passest over Jordan to go to possess it. வசனம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. Verse 19. I call heaven and earth to record this day against you, that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life, that both thou and thy seed may live. வசனம் 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்குச் செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். Verse 20. That thou mayest love the Lord thy God, and that thou mayest obey his voice, and that thou mayest cleave unto him. For he is thy life, and the length of thy days, that thou mayest dwell in the land which the Lord swore unto thy fathers, to Abraham, to Isaac, and to Jacob, to give them. பைபிள் சவாலின் 61வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தருகிறது என்றும் மனந்திரும்புதல் தேவனுடைய இரக்கத்தின் மூலம் மீட்பை அளிக்கிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் தேர்வுகளை வழிநடத்தி உங்கள் உறுதியை பலப்படுத்தி எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிரப்பட்டும். இன்று வாழ்க்கையையும் விசுவாசத்தையும் தேர்ந்தெடுக்க உங்களை ஊக்கப்படுத்திய எந்த வசனமோ சத்தியமோ இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 62வது நாளில் மீண்டும் சந்திப்போம்.
தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 61 of our Bible challenge is now complete. May today's reading remind you that obedience brings blessing and repentance brings restoration. Through God's mercy, let His word guide your choices, strengthen your resolve, and fill your future with hope. Comment below what verse or truth encouraged you to choose life and faithfulness today. And join us again tomorrow for day 62. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.